இப்போ முக்கணிகள்ல மாம்பழமும் பலாப்பழமும் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இதை நிறைய வந்து எல்லா இடத்துலையும் வச்சு வித்துட்டு இருக்காங்க. பலாப்பழம் எல்லாமே சாப்பிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் பலாப்பழத்தோட சேர்த்து அந்த கொட்டையும் அவிச்சு சாப்பிட்ருப்போம். அது எவ்வளோ பேர் சாப்பிடாம இருந்தாங்கன்னு தெரியல. பட் பெரும்பாலானோர் வந்து அந்த கொட்டையை அவிச்சு நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த பலாப்பழம் சாப்பிட்றது சரி. இந்த கொட்டை சாப்பிட்றதுல ஏதாவது பலன் இருக்கா? அதில் ஏதாவது மருத்துவ பயன்கள்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அது வந்து என்னன்னா பலாக்கொட்டை வந்து குளிர்ச்சி வீரியம் கொண்டது. அதாவது அது வந்து குளிர்ச்சியானது. பலாப்பழம் வந்து உஷ்ண வீரியம் கொண்டது. பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலிக்கிறதா இருக்கட்டும், பேதி ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து பலாக்கொட்டையை அவிச்சு கொடுத்தோம்னா அந்த வயிற்று வலியெல்லாம் நிற்கும். ஏன்னா பலாக்கொட்டை வந்து குளிர்ச்சியானது. ஸோ இது வந்து அதிகமாக சாப்பிட்றதுனா என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீர் சுருக்கு, அந்த யூரின் போறப்ப எரிச்சல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மேக நோய்கள், உடம்பு உஷ்ணத்தினால வர நோய்கள், இந்த பெண்களுக்கு உண்டாகிற வெள்ளைப்படுதல் இது எல்லாமே குறைக்கும் பலாக்கொட்டை. அதே வந்து அதிகமாக சாப்பிட்டு வந்தோம்னா மலக்கட்டை உண்டாக்கும், கான்ஸ்டிபேஷன் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று எரிச்சல், புளிச்சேப்பம், செரிக்காமல் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உண்டாக்கும். ஸோ வந்து அளவாக சாப்பிட்டு வரப்போ வந்து உடம்ப குளிர்ச்சியாக வச்சுட்டு இந்த வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு பலாக்கொட்டை ஹெல்ப் பண்ணும். ஸோ பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக பலாக்கொட்டையும் சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து சேஃபாக வச்சுக்கலாம்.